ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேலே கடம்பூருங்கிற ஊருக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னா இது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி ஊர்லேருந்து எய்யலூர் போகிற வழியில் இருக்குது. அங்கே அமிர்த கடேஸ்வரருங்கிற கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். இங்கே பொன்னியின் செல்வன் நாவலில் வர தேவராளையன் ஆட்டமும் ஆதித்த கரிகாலன் மரணம் சம்பவித்த கடம்பூர் சம்புவராயர் அரண்மனை இருந்த ஊராகும். தேவர்களும் அரக்கர்களும் இந்த பார்க்கடலிருந்து அமிர்தத்தை எடுத்து அருந்துவாங்க. விநாயகருக்கு வழிபடாமல் அருந்துவாங்க. அப்போ விநாயகர் கோச்சிக்கிட்டு அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ அவர் வரும்போது கடம்பவனமாக இருந்த அந்த இடத்துல அமிர்தத்தின் ஒரு துளி சிந்திடுச்சு. அதுதான் சுயம்புலிங்கமாக மாறிடுச்சு. இங்கே தேவரெல்லாம் இறைவனை வணங்குறதுக்கு அவர் ஆசி கொடுத்தாரு. அமிர்தத்தை அருந்தவும் அவர் வரம் கொடுத்தாரு. அதனால தேவர்கள் தாயி அதிதி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. தினமும் இங்கே இறைவனை வழிபட தொடங்கிட்டாங்க. தேவேந்திரன் தனது தாய் இந்திரலோகத்துலேருந்து தினமும் வர முடியாததால் இவர் எல்லாரையும் தேரில் அமர்த்தி இந்திரலோகம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பார்த்தாரு தேவேந்திரன். அப்போ விநாயகர் தனது தாய் தந்தையை எடுத்துக்கிட்டு போகிறத அவர் விரும்பவில்லை. உடனே என்ன பண்ணார், தேரோட ஒரு சக்கரத்தை இடது கட்டை விரலால் அழுத்தி நிறுத்தி வச்சிட்டார். அவர் உடனே தேவேந்திரன் தவற உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் விநாயகர்கிட்ட. அப்போ விநாயகர் சொல்கிறார், ஒரு நாழிகையில் நீ 1 கோடி லிங்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் அவர் உடனே செஞ்சார். இருந்தாலும் அதையெல்லாம் சிதிலம் அடைஞ்சிடுச்சு. அதனால் இறைவனை வேண்டி திருப்பியும் அவர் கேட்டதும் என் நாமத்தை கோடி முறை சொல்லிவிட்டு நீ செய் அப்படின்னு சொன்னதும் அப்புறமாரி அவர் செஞ்சார். இனிமேட்டு உங்கள் தாய் இங்கே வர வேணாம், நீனே தினைக்கும் என்னை வழிபட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தினமும் இங்கே பூஜை செய்கிறதா ஒரு ஐதீகம். தேவேந்திரன் தேரில் இந்த கருவறை உள்ள ஆலயம் இது. அந்த தேரில் 3 சக்கரம் மேலே இருக்கும். ஒரு வடமேற்கு மூலையில் உள்ள சக்கரம் தான் அந்த பிள்ளையார் காலால் அழுத்திக்கிட்டது. இந்த அமிர்தத்தை அமிர்தத்தை அருந்தினா அமிர்தம் அருந்தினவங்கெல்லாம் பலன் கொடுப்பான். எல்லா நோய்களுமே குணமாகும். யமதர்மராஜன் மற்றும் சித்ரகுப்தன் இவங்க சிலைகளை இறைவனை வழிபடுவதாக சொல்கிறாங்க. இங்கே வழிபடுறவர்களுக்கு இறப்பு என்பது தள்ளி போகுது. அதனால இங்கே 60ஆம் கல்யாணம் இல்லை மற்றும் 70ஆம் கல்யாணம் எல்லாம் இங்கே செஞ்சுக்கிட்டு போகிறாங்க மக்கள். இது ராமாயண காலத்துக்கு முற்பட்டதாகவே இது விளங்கும்படி இருக்குது. இங்கே வழிபட திருநாவுக்கரசர், அப்பர் சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்லாம் இங்கே பாடல் பாடியிருக்காங்க. இது ஒரு செவ்வாய் தோஷம் பரிகார தலம். வள்ளலாறு கோவிலில் இறைவனை தனது 2 கண்களாக போற்றி பாடியிருக்காங்க.
இக்கோயிலில் இருக்கிற ஸ்தலம் விருட்சம் வந்து கடம்ப மரம். இந்த கோயில் வந்து காலை 7:30 to 10:30, மத்தியானம் மதிய வேலை 5:30 to 7:30 தான் திறந்துருக்கும். சனி பகவான் வாகனத்தில் வந்து காகத்துக்கு பதில் கழுகு இருக்குது. நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து அமிர்த கடேஸ்வரர் வணங்கி விட்டு நீங்களும் அந்த அமிர்தத்தை பருக வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால ஆரவார பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு பேர் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.